விஜய் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை செய்த தமிழ் தேசிய செயல்பாடுகள் என்ன என்று நெறியாளர் கேட்க எனக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லை, என்னை விட்டுவிடுங்கள் என்ற தோணியில் தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர் விவாத நிகழ்ச்சியில் திணறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ் தேசிய செயல்பாடுகள் 2 சொல்லிருங்க. புரியல. தமிழ் தேசிய செயல்பாடு 2 சொல்லுங்க. தமிழ் தேசிய செயல்பாடுல எப்படிப்பட்ட தமிழ் தேசிய செயல்பாடுல அவர் எடுத்து சொல்ல போறான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம், என்ன வெயிட் பண்ணணுமா? இல்ல சார், 2 வருஷம் வெயிட்ங்கிறது என்ன சொல்றீங்க? நிறைய விஷயங்கள் பேசி சார், டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. இருக்கலாம் மேபி. புரியுதுங்களா? நீங்க அப்ப தமிழ் தேசிய நன்றி. இல்ல நான் சொல்ல வரேன். முடிச்சிருங்க. நேரம் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசிய போது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் விஜயை தீவிரமாக எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக திராவிடமும் தமிழ் தேசியமும் நேர் எதிர் சித்தாந்தம், அவை இரண்டையும் ஒரே நேர்கோட்டில் பார்ப்பது என்பது குழப்பவாதமான அரசியல் என்றும் தமிழ் தேசியத்தை நீர்த்து போக செய்யும் வேலையை விஜய் செய்வதாகவும் குற்றம் சாட்டி வந்தனர். இதைத் தொடர்ந்துதான் மாநாடு வரை விஜயை ஆதரித்து வந்த சீமானும் அதன் பிறகு அடிக்கத் தொடங்கினார். தற்பொழுது 2வது மாநாடு மதுரையிலும் நடைபெற்று முடிந்தது. ஆனால் இந்த மாநாட்டில் தமிழ் தேசியம் என்ற வார்த்தை கூட விஜயின் பேச்சில் இடம்பெறவில்லை. மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் எந்த ஒரு தமிழ் தேசிய முன்னெடுப்பும் தமிழக வெற்றிக் கழகம் எடுக்கவில்லை. தமிழ் தேசிய தலைவர்களை கொண்டாடுவதும் இல்லை. மாறாக திராவிட கட்சியின் தலைவர்களான அறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் படங்கள்தான் மாநாட்டு முகப்பில் இடம்பெற்று இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, மக்கள் போராட்டங்களுக்கு விஜய் நேரில் இறங்கி வருவதில்லை என்றும் சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வலுத்து வருகின்றன. இந்த சூழலில் கொள்கையற்ற கூட்டம்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ளது என்றும் இவர்கள் எந்தவித அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்றும் தொடர்ச்சியாக தாவேகா மீது விமர்சனங்கள் வந்து குவிகிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் எந்த விவாத நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டாலும் அங்கு எதிர்த்தரப்பினர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் இவர்கள் திணறுவதும், கருத்தியல் ரீதியாக ஆக்கப்பூர்வமான விவாதத்தை கையில் எடுக்க முடியாமல் நழுவுவதும் தொடர் கதையாகி வருகிறது. கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களும் மேடையில் பேசும் பொழுது திணறுவதாக இருக்கட்டும், தமிழ் வார்த்தைகளையே சரியாக உச்சரிக்க தெரியாமல் தவறாக கூறுவது என கட்சியினுடைய ஒட்டுமொத்த பிம்பமும் பாதிக்கப்பட்டு உள்ளது. இந்த சூழலில் மதுரை மாநாட்டில் விஜய் பேசும் பொழுது கையில் ஒரு பேப்பரை வைத்துக்கொண்டு என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என குறிப்பெடுத்து அவருடைய பெயரையே அவரை பார்த்து படித்தது விஜய் ரசிகர்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது. இதனாலேயே பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தை விட நாம் தமிழர் கட்சி கொள்கை ரீதியிலும் மக்கள் பிரச்சினைகளிலும் அதிக ஈடுபாடு கொண்டு செயலாற்றி வருவதாக மக்கள் மத்தியில் கருத்து உருவாக்கம் எழுந்து உள்ளது.